தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 45 வசனம் 4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் புதிய கிருபையோடு எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை என் தேவன் உடைக்கிறபடினாலும் உமக்கு நன்றி அப்பா. இருப்பு தாழ்பால்களை கர்த்தர் முறித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க திறந்து விடுகிறபடினாலும் உமக்கு நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது தடையா இருக்கிறதோ, எது அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எது மறைவாய் இருக்கிறதோ, எதை உம்முடைய பிள்ளைகளால பெற முடியலையோ ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவரே, உலகத்துக்குரிய காரியங்களா இருந்தாலும், பிள்ளைகளுக்குரிய காரியங்களா இருந்தாலும், அப்பா வியாபாரத்துக்குரிய காரியங்களா இருந்தாலும் ஆண்டவரே, ஊழியத்துக்குரிய காரியங்களா இருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் உடைத்து ஆண்டவரே அப்பா பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுக்கிறபடினால் நன்றி. ஆசீர்வாதங்களை கொடுக்கிறபடினால் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறபடினால் நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த கிருபையை இன்றைக்கு ஊற்றுகிறபடினால் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நீங்க அழைத்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே யோசேப்பை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி அப்பா. அந்த கிருபையை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.